கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. லூக்கா 19வது அதிகாரத்தில் சகேயு என்று சொல்லப்படுகிற ஆயக்காரன் ஒருவன் இருந்தான் என்று வாசிக்கிறோம். அவன் மிகவும் குள்ளனாய் இருந்தபடினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வழியில் வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் எப்படிப்பட்டவரோ என்று காண வகை தேடி, அவன் குள்ளமாக இருக்கிறான்னு சொன்னான் இல்லைங்களா, அதனால் அங்கே ஒரு காட்டத்தி மரம் ஒன்று இருந்தது. அந்த காட்டத்தி மரத்தின் மேல் ஏறி அவர் எப்படிப்பட்டவரோன்னு பார்க்க நினைச்சான். அப்போது ஆண்டவர் அவனை பார்த்து, சகேயுவே இறங்கி வா அப்படின்னு கூப்பிட்டு, நான் உன் வீட்டுக்கு வரப்போகிறேன்னு சொன்னார். அந்த ஆயக்காரனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆயக்காரனுடைய வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனுடைய வீட்டுக்கு வரேன்னு சொன்னதுனால அவன் மிகுந்த சந்தோஷமாயிட்டான். அப்போது அவன் வீட்டுக்குள்ளே இயேசு வந்த உடனே அவனை தெரியுமா சொன்னான், ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு ஒருவனுடைய வீட்டுக்குள்ளே வருகிறேன்னு சொன்ன உடனே அவன் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா அக்கிரமங்களிலிருந்தும் அவன் எப்படியாவது விடுதலையாகி விட வேண்டும் என்று அவனுடைய சிந்தைகளுக்கு ஒரு ஞானம் வருகிறது. அதனால தான் அவர் ஞானத்தின் தேவனாய் இருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்குள்ள இயேசு வந்துட்டார் அப்படின்னா எதை வைத்து அறிந்து கொள்வீர்கள்? நீங்க செஞ்சிட்டு இருக்கிற எல்லா தப்பிதங்களையும் விட்டு நீங்கள் மனம் திரும்பி, அப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்பீங்க. உங்களுடைய இருதயம் உடைந்து, ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று நீங்க கேட்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா இன்னும் உங்கள் இருதயம் உடையாமல் இருக்குன்னா நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். இயேசு உங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டார்னா உங்களுக்கு ரட்சிப்பு வந்துடும். பாருங்க, அதை அவன் சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரன் ஆயிருக்கிறான். இயேசு வந்ததால் அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வரலங்க, அவன் மனம் திரும்பினதுனால ரட்சிப்பு வந்ததுன்னு ஆண்டவர் சொல்றார். இன்னைக்கு உங்கள் வீட்டுக்கும் இயேசு வந்துட்டாரு. இயேசு வந்தது நிமித்தம் ரட்சிப்பு தான். ஆனால் நீங்கள் மனம் திரும்பினால்தான் அந்த ரட்சிப்பு முழுமை அடையும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமான தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமானா, அவர் வந்துட்டார்னா எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையானதை மாத்திரம் தேடுங்கள். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுங்கள். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து, ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இந்த வீட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்ற காரியத்தை புரிந்து கொண்டு தங்கள் தப்பிதங்களையும் அக்கிரமங்களையும் விட்டு எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலையாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் முன் ஜெபங்களும் நல்ல தகவல்.